ராமு, கால்பந்து ஆட போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கும்படி செஞ்சியே. ஏய், பெரிய ஆள்டா நீ. நீ கண்ணடிக்கிறியா? ஃபைன். ஆனா என் ஆசை நிறைவேணும்னா வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு, அது மாதிரி நீ தான் எனக்கு உதவி செய்யணும். சரியா? ராஜு சார், சைக்கியம் சைக்கியம். நல்லா இருக்கேன். வாங்க. கண்கும் பிள்ளை வணக்கம் வருது, வணக்கம் வருது. ஓஹோ, நீங்க முன்னால வந்துட்டீங்க, வணக்கம் பின்னால வருதோ? ஆமா, நீங்க வழக்கமா விடிய காலையில் தான் வாசல்ல வந்து நிப்பீங்க. இன்னைக்கு வழக்கு வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே, ராஜு சாப்க்கு பார்க்கணும்னு நினைச்சா பிறந்தும் வந்தான். தம்பி, உங்களை பார்க்கணும்னு மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார். சேஜி, எனக்கு எல்லாம் தெரியும். என் வியாபாரத்துக்காக நான் உங்ககிட்ட வாங்கின கடன் முதலும் வட்டியுமா சேர்ந்து 6,60,60,000 ரூபாய். நான் திருப்பி தர வேண்டிய கேடு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, ஞாபகப்படுத்த வந்திருக்கீங்க இல்ல? என்ன ஞாபக சக்தி! ராஜு சாப்க்கு கண்கோ பிள்ளை எதுக்கும் நினைச்சேன். ஏயா சேட்டு, நீ வேணும்னா தம்பிய காக்கா புடி, அதுக்கு என் வயிற்றுலயா அடிக்கணும்? சேஜி, சரக்கெல்லாம் கப்பல் ஏறி புறப்பட்டாச்சு. ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்துடும். பணம் வந்ததும் நானே உங்க வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன். பாவம், நீங்க இங்க அதுக்காக வர வேண்டாம். என்ன நாண்யம், என்ன நாண்யம்! ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல? நீங்கள் சரியா சொன்னாங்க, சரியா சொன்னாங்க. ராஜு, நம்ம வர்றோம். நமஸ்தே. ராஜு சாப், ராஜு சாப், ராஜு சாப். என்ன? ஆனே ஓட்ட பந்தயம் நடக்க போறான். நம்ம கேள்விப்பட்டா நீங்கள் ஓட போறான். சேஜி, நம்ம ஓட போறான் இல்ல, நம்ம யானை ஓட போறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆதிவாசிகளுடைய குழந்தைகளின் கல்வி நிதிக்காக நடத்தப்படும் இவ்விழாவுக்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய தர்மலிங்கம் அவர்களே, வெற்றி பெற்றோருக்கு பரிசளிக்க வீட்டிருக்கும் விஜயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ராமு, எப்படியும் நீதான் வெற்றி பெறணும். நிச்சயமா வெற்றி நமக்குத்தான். இப்போது பந்தயம் ஆரம்பமாக போகிறது.
ராஜு, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். நீங்க? என் பேர் வேலு. ஒரு சின்ன மிருக பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மிருகங்களை வாடகை கொடுக்கறது மூலமா தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? மறுபடியும் சந்திப்போம். விஜயா, உனக்கு இவரை தெரியுமாமா? நான் அன்னைக்கு சொல்லலப்பா, கார்ல பெட்ரோல் இல்லாம போனப்போ யானைகளை வச்சு. ஓஹோ, அவர்தானா இவரு? ஆமாப்பா, இவருதான் எங்க அப்பா. ஓ, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெற்றிக்கு பரிசு வெள்ளி கோப்பை, தோல்விக்கு பரிசு என்னங்க? அவசரப்பட்டு யானையை கொல்லிட்டீங்களா? முட்டாள். ராஜுனுடைய யானையை விலைக்கு வாங்கி இதுதான் பந்தயத்துல ஜெயிச்சு யானை விளம்பரப்படுத்தினா ஆணும் பெண்ணு ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க. அதை பார்க்க நமக்கு ஆஸ்தியும் குவியும். நல்ல யோசனை. நடக்குங்களா? பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்காரு. பரவாயில்லைங்க, என்ன கூப்பிட்டு விட்டீங்களாமே, எதுக்காக? ஏன் கைக்கும் உங்க பைக்கும் ஒரு உறவு ஏற்படுத்தலான்னு தான். என்னங்க இதெல்லாம்? 5000 ரூபாய். எதுக்கு? நீங்க செய்ய போற ஒரு சின்ன வேலை. நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு ஒண்ணு புரியுது. உங்க முதலாளி கிட்ட இருக்கிற யானை ராமுவே நீங்க எனக்கு எப்படியும் வாங்கி கொடுக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்காக இந்த பணம் எனக்கு எதுக்குங்க? நான் உங்களுக்கு கொடுக்கிற கமிஷன். கமிஷன் இல்லைங்க, இது என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கமிஷன். லஞ்சம் வாங்கலன்னா உங்க பஞ்சம் தீராது. பஞ்சத்துக்கு காரணமே லஞ்சம் தானே. அட என்னையா புரியாம பேசிக்கிட்டு வாங்க. ஐயோட கை அள்ளி கொடுக்கிற கை. போடா பைத்தியக்காரா, அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன். இவன் என்னடா அட்ரஸைய மாத்திரம். அனாவசியமா பேசாத. முடிவா என்ன சொல்றேன்? என்னென்னமோ சொல்லணும்னு தான் தோணுது, முடியல. அதனால சிம்பிளா வெரி குட் ஐடியா. சொன்னாதான் அப்படின்னா கண்டிப்பா வந்துருவீங்களா? எஜா பணம் திங்கிறதுக்கு கூலியா வேணும். இந்த பாரு, நாளைக்கு இந்த ஐயா தொட்டு முளைக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க போறேன். சரிதானே? அப்ப நான் வரேன். ஓ, சந்திரன்ல திருமணம், சூரியன்ல தேனிரவு, வீனஸ்ல விருந்து, மார்ஸ்ல மலை விருந்து. என்ன என்ன பதில் சொல்ல மாட்டேங்க நீங்க? நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு மாட்டாமா, என்ன லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா, அப்புறம் நான் சொல்ல கோச்சுக்குவேன். சீக்கிரம் ஏதாவது முடி சொல்லி தரணும். சும்மா என்ன சொல்லுங்க. சபாஷ் ராஜா, திருபாலம் தம்பதிக்கம் பிள்ளைட்ட அப்படி ஒரு போடு அவ்வளவுதான் சரின்னு சொல்லுவாரு. என்ன முடியாதுன்னு சொன்னேன் என்னங்கய்யா? அவ்வளவுதான், ரைட் அண்ட் லெப்ட் மாத்தி கொடுத்தேன், அவ்வளவுதான், சாயந்தரம் தான் உடனே பந்தக்கால் நட்டுவாரு. ஆமா பார், ஹாய் ஹாய். எப்படி இந்த இதை பார்த்த மயங்கல நான் எப்படி? ஐயோ, கந்து வச்சு போட்டுக்க. அது அது ஏய், நீ ரொம்ப லக்கி செலவலா. மங்களம் உண்டாகட்டும், வெற்றியோடு திரும்பி வா. ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இது அங்கமா இல்ல தங்கமான்னு பாக்க. நல்ல வேலை, படியில நிறுத்தி வச்சு பாக்குறீங்க, படிக்கல் போட்டு நிறுத்தி பாக்கலையே. தம்பி, உங்க மன்மத தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பழைய கால மைனர் நினைப்பு வந்துடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? 1000 வாட் இருக்குமா? போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. உடம்பாவா இருந்தது, உருக்கு மாதிரி. அந்த உடம்பு இப்ப இருந்திருந்தது, யானைய விலை பேச வந்தானே அவனை முறுக்கு மாதிரி நொறுக்கி இருப்பேன். ராம வேலை பேச வந்தது.
அவன் தான் தம்பி உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டானே வேலு, அந்த கொம்பன். நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா, எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பியை பார்த்து கேட்டு இருந்த பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் சேர்த்தீங்க? தம்பி, என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சொட்டுது உங்க முகத்துல. அனுபவிச்சிட்டேன், எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. தம்பி, சேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே நீங்க போறது. சரி, எதுக்கு மறப்பானே? ஆமா, என் காதலிய முறைப்படி பொண்ணு கேட்க போறேன். ஐயோ, பச்சை புள்ளியாச்சே, மிரட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் பயப்படாங்க. இவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால அப்படி ஒத்திய பார்த்தா வந்திருக்கேன். நில கண்ணாடிக்கு முன்னாடி ஒத்திக்க பார்த்தா பத்தாது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு முன்னாடியும் ஒரு ஒத்திக்க தேவை. சரி, நான் இப்ப மாமனார் Okay. 4 கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. கேள்வி நம்பர் 1, கேளுங்க. என் பொண்ணை நீங்க காதலிச்சீங்களே, அது அக்கால முறையா இக்கால முறையா? எக்காலத்துக்கு முகந்த முறை, அதாவது காரம் குணம் மனம் நிறைந்தது. பலே 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 பலே. உங்ககிட்ட லாகரி வஸ்துக்கள் ஏதாவது உண்டா? நிறைய உண்டு. எப்படி? எப்படின்னா, என் கண்ணை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க. இத நான் நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. என் பொண்ணு தங்கம், நீங்க பித்தளை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, என்ன ஐயா ஐயா? அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை எடை போட்டு நிறுத்து பார்க்கறது இந்த பித்தா தராசுதான். சபாஷ் மாப்பிளே சபாஷ். இந்த மாதிரி பதிலுக்கு 10 பொண்ணு கூட கிடைக்கும். ஒண்ணு போதும். அப்ப சென்று வா தம்பி, வென்று வா. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லாம போனா எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ், மர்மம். மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருங்க. திரும்பி வந்து தேங்காய் போல திடீர்னு போட்டு உழைக்கிறேன். பயப்படாதீங்க, உங்களே இல்ல மர்மத்தை.